நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, வருட பலன், அதாவது குரோதி வருடத்தினுடைய பலன், மாத பலன்கள் பார்த்துட்டுருக்கோம். இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்க்கைனா என்ன, ஏன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு மேலே, என்ன 20 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல. எஸ்பெஷலி என்றென்றும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஈடுபாட்டுடனும் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேஷராசியில் வரக்கூடியது. மேஷராசியில் பிறந்த நாமும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த ராசியில் பிறந்திருக்கும். அதுவும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளே பிறந்தவள் தான் மேஷராசி. எந்த காரணம், அப்படி காரணம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, என்ன காரணம்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சமாவது மேன்மைப்படுத்திக்கலாம். எப்படி சார் மேன்மைப்படுத்திக்கிறது அப்படின்னா, படித்து மேன்மைப்படுத்திக்கலாம். இல்லை நமக்கு லக்கு ஆண்டவன் கொடுத்தான்னா அதுக்காக மேன்மையாக இருக்கலாம். அல்லது தாய் தந்தையர் சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்க, அந்த சொத்தின் மூலியமாக நம்ம இன்னும் அதை பன்மடங்கு பெருக்கக்கூடியதாக மேன்மைப்படுத்திக்கலாம். இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸில் நம்மளுடைய உழைப்பை போட்டு, நம்மளுடைய மனத்தை போட்டு அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம். இப்படி பல வழிகளில் மேன்மைப்படுத்திக்கலாம். ஆனால் சில வழி நமக்கு தெரியும், சில வழி தெரியாது. என்ன அப்படின்னா, காலங்காலத்தால் எழுந்திருந்தோம்னா நம்மளுக்கு தெரியக்கூடியது சூரியனுடைய ஒளி. சூரியனுடைய ஒளி எவ்வளோதான் 1000 வாட்ஸ் பல்ப் போட்டாலும், அதுக்கு பிறகு போட்டாலுமே அது ஓரளவு ஒரு இடத்திற்குள்ளே தான் இருக்குது. நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், அந்த இடத்திற்குள்ளே தான் அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய, வெளியில் அந்த வெளிச்சம் இல்லை. அந்த மாதிரி உலகம் பூரா இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஒரு பிளானட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் 7+2 இந்த பிளானட்டை வச்சு நம்முடைய கட்டங்கள் நகர்த்தப்படுகின்றன. ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஜாதகம் பார்க்காம இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த ஜாதகத்தை கணக்கிடுகிறார்கள், கட்டங்களை துல்லியமாக கணக்கிடுகிறார்கள். இது பார்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல அர்த்தம் இல்லையே. ஏன்னா இந்த 2 வருஷம் கழிச்சு நம்ம வீடு வாங்கலான்னு ஒரு பிளானிங் இருக்குது, வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ஒரு கார்பரேஷன்லேயோ அல்லது கார்பரேட் கம்பெனிலேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ நம்ம இருந்தோம்னா, சரி இன்னொரு 5 வருஷத்தில் ஒரு ப்ரமோஷன் வராதா, நெக்ஸ்ட் இயர் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு இன்க்ரீஸ் வராதா, இதெல்லாமே மனிதனுடைய எதிர்பார்ப்புகள். இப்படியான எதிர்பார்ப்புகளை நாம் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வளர்ச்சிக்காக, அதே மாதிரியான எதிர்பார்ப்பு. இப்போது ஒரு லோன், ஒரு இடத்துக்கு வீடு வாங்கணும்னு லோனுக்கு போகிறோம். அந்த லோனுக்கு போகக்கூடிய இடத்துல நோன்னு சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய தகுதி அடிப்படையில், நம்மளுடைய வருமானத்தினுடைய அடிப்படையில் அந்த லோன் ரிலீஸ் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, சாத்தியமா இல்லையா? இதெல்லாம் முன்கூட்டி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். சார் என்ன சார் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும், என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ வண்டி எடுக்கிறோம், 2 வீலர் எடுக்கிறோம், அல்லது 4 வீலர் எடுக்கிறோம். எடுத்தோடனே கையில் ஒரு 100 ரூபாயோ அல்லது நம்மளுடைய கேஜெட்டில் இப்போ இருக்கிறதுல ஜிபேயில் அமௌண்ட் இருக்கா என்ன செக் பண்ணிக்கிறோமா இல்லையா, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா, இன்னும் ஒரு இடத்துல வண்டி நின்று போச்சு அப்படின்னா பே பண்ணுறதுக்கு, அல்லது கையில் காசு எடுத்துக்கிறோம், ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு டீ சாப்பிட்ணும், காஃபி சாப்பிட்ணுன்னா கையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா. இதெல்லாமே முன்னெச்சரிக்கை. நம்ம அதுக்காக தலையை சுற்றுன்னு எதிர்பார்க்க போகிறதில்ல, வண்டி பஞ்சர் ஆகிடும்னு எதிர்பார்க்க போகிறதில்ல. இதெல்லாம் முன்னெச்சரிக்கைகள். நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில், மேஷராசியில் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களில் பிறந்த நமக்கு ஏதாவது நடக்குமா, நல்லது நடக்குமா? ஏதாவதுன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது தானே நம்ம நினைப்போம். கெட்டது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அதை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்க மாட்டோம். என்னென்ன நல்லது நடக்கும், எப்போ நடக்கும்? ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் முதல்ல நம்ம சாதாரணமாக பொதுவாக மேஷ ராசிக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மேஷ ராசிக்கு இதை 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ராசி அப்படின்னு பார்க்கலாம், அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கடுத்துக்கு நம்ம எப்படி மேன்மைப்படுத்திக்கணும், என்ன நடக்கும், அதற்கு நாம் எப்படி மேன்மைப்படுத்தி கொள்ளலாம், அல்லது எந்த பூஜை செய்யலாம், அல்லது எந்த தெய்வத்தை வணங்கலாம், அல்லது ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா, இந்த 3 விதங்களை வாழ்க்கையை நம்ம உயர்த்தியே ஆகணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி செலவு நாளைக்கு கிடையாது. இன்றைக்கி பெட்ரோல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபான்னா இன்றைக்கி 90 ரூபாய் ஆகிடுது.
அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே பருப்பு விலைகள் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கு. நாமும் வளர வேண்டும் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேலரி இப்போ கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த சேலரியும் அன்றைய செலவுகளையும் நாம் ஈடுகட்டுவதற்காக நாம் நிச்சயமாக நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? ஒரு பக்கம் படிப்பு, நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்டத்தில் ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மேஷ ராசி அப்படின்னா ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அந்த ராசியிலே உச்சம் பெறக்கூடியவன் சூரியன். இது ரெண்டையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு உதவக்கூடியவர்களில் முதல்ல உச்சம் படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா மேஷத்திற்கு செவ்வாயும், அந்த இடத்திலே உச்சம் பெறக்கூடிய சூரியனும், இவர்கள் ரெண்டு. மூன்றாவது இன்னொன்று இருக்கு, அந்த மேஷத்திலே நீச்சம் பெறக்கூடிய சனீஸ்வரன். இது மூன்றாவது. அடுத்தது நமக்கு 1, 5, 9 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. இந்த கிட்டத்தட்ட செவ்வாய், சுக்கிரன், சூரியன். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன். ஏன்னா 7 அப்படிங்கிறது மனை வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது. ஸோ சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு, இந்த 4 பேர் மெயினாக நாம் எடுத்துக்கணும். இதில் நமக்கு மேஷம் அப்படின்னுச்சு அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்கள். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி மகம் மூலம் கேது. கேதுவின் காலடா நம்ம இருக்கோம். அதனால் கேது திசையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நம்ம ஹிந்து கல்ச்சர் பிரகாரம், நம்முடைய ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் என்னன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்திலேருந்து நம்ம தொடர்றோம். நம்மளுக்கு நல்லா தெரியும் அது. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம். பூர்வ ஜென்மம்னா என்ன, அது எப்படி இருக்குது, அது எப்படி தொடரணும், அது எந்த கட்டத்தில் எந்த இடத்துல வளருது, இதெல்லாம் நிறைய காணொலிகள் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அதனால் அந்த பூர்வ ஜென்ம கண்டினியூவேஷன் தான் நம்ம நம்புகிறோம். அந்த கண்டினியூஷன், அதனால தான் கேது திசையில் செல்லு போக இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆரம்பிக்கிறது கேது திசை. கேது திசையில் 7 வருஷம் இருக்கலாம், அல்லது குறைச்சலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதற்கு அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடியது சுக்கிர திசை. சுக்கிர திசை நம்ம சின்ன வயசுலேயே போயிடுறது. சுக்கிரன், அதாவது 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் ஒருவனுக்கு, அதாவது மேஷராசிக்காரனுக்கு எந்த இடத்தில் இருக்கலாம்? ஏன்னா மேஷத்திலே அஸ்வினி மகம் மூலம் கேது திசை, பரணி பூரம் பூராடம் சுக்கிரன். ஸோ அஸ்வினிக்கும் பரணிக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய திசை நம்ம கிட்டத்தட்ட ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அந்த நம்ம நினைவு நல்ல என்ஜாய் பண்ணுற வயசில் 22 வயசுக்குள்ளே சுக்கிர திசை முடிஞ்சு போயிடும். சரி சார், அடுத்தது நம்மை காக்கக்கூடிய திசை என்ன? ஏன்னா நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது 40லேருந்து 65, 70 வயசுக்குள்ளே தான். சில பேர் நினைக்கிறாங்க 50 வயசுக்குள்ளேன்னு, அப்படிலாம் இல்லை. ஏன்னா 70 வயசு வரைக்கும் நம்ம திடகாத்திரமாக இருந்தே ஆகணும். இன்னும் நான் சொல்லுவேன் 80 வயசு வரைக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா 60 வயசு வரைக்கும் நம்ம எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம உடம்பு நன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம எதிர்த்து போராடக்கூடிய மனப்பக்குவங்கள்லாம் நிறைய வரும். எதை செஞ்சாலும் பார்த்துக்கலாம். சிங்கத்தினுடைய வாயில் கையை விட்டால் கூட நம்ம எடுத்துக்கலாம். குகைக்குள்ளே போனால் கூட நம்மளால் மீண்டு வர முடியுங்கிற தைரியம் இருக்கும். அந்த தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளுடைய பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெக்கானிக்கல் தானே இது. அந்த மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டரேட் ஆகும். அதனால் அந்த 60 to 80, ஸோ 30 to 80 இருக்கக்கூடிய தசை நமக்கு எந்த தசை வலுவாக இருக்குது? முதல்ல நம்ம பார்க்கணும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் கேது திசை 7 வருஷம், அதில் பேலன்ஸ் போக 3-4 வருஷம் இருக்கும். அடுத்தது வரக்கூடியது சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை 20 வருஷம் இருக்கும் சார். இந்த 20 வருஷம் சுக்கிர திசை கடந்துடுத்துனா அப்ராக்சிமேட்டாக சுக்கிரன் வலுவான இடத்தில் ஒருவனுக்கு இருப்பானே. ஆனால் சார் வலுவான இடம்னா என்ன சார், அது முதல்ல சொல்லுங்களேன் அப்படின்னா 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 திரிகோணங்கள், கோணங்கள், 4 மூலைகள், இந்த இடத்திலே கிரகம் இருந்து 1, 4, 7, 10 லக்னாதிபதி லக்னமாக இருந்து, மேஷ லக்னம் மேஷராசியாக இருக்கக்கூடியவன், மேஷ லக்னமாக இருக்கக்கூடியவன், லக்னாதிபதி செவ்வாய் 1, 4, 7, 10 இருந்து, அடுத்தது சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் நல்ல திசையில் இருந்தானேயானால் நமக்கு முதல் 20-25 வருடங்கள் கவலை இல்லாமல் ஓடிடும். இதில் யாராவது வீக்கு 3, 6, 8, 12 இடங்களில் இருந்தோ, அல்லது 3ஆம் வீட்டுக்குடையவன் 3, 6 இருந்தோ புதன், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் இல்லை. ஏன்னா சுக்கிரன் தெளியறதுக்குள்ளே நம்ம 25 வயசு ஆகிடும். ஐதர் மேரேஜ் ஆகிடும் அல்லது மேரேஜுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. குருவனுடைய பார்வை எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் மேரேஜ் ஆகும்.
அடுத்தது வரக்கூடியது சுக்கிரனுக்கு அடுத்து சூரியனுடைய திசை. சூரியனுடைய திசை என நம்ம வீட்டுக்கு மேஷத்திற்கு உச்சமாக இருக்கக்கூடியவன் சூரியன். மேஷத்திலே உச்சம் பெறக்கூடிய சூரியன் மேஷ ராசிக்கு உச்சமாக இருந்தால் அந்த சூரியனுக்கு நல்ல அந்த அடுத்த 6 வருடம் ரொம்ப பளபளன்னு இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சூரிய திசை நம்ம வலிமை இருக்குது, எதையும் எதிர்கொள்ள வேண்டிய சக்தி இருக்குதுன்னு கடந்து போயிடலாம். அதற்கு அடுத்து வரக்கூடியது 10 வருடங்கள் சந்திரன் திசை. ஸோ 20, 26 மற்றும் 36 வருடங்கள் ஓடிடுது. கிட்டத்தட்ட சந்திர திசையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. மேஷராசி ராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சந்திரனோ அல்லது அந்த இடத்துல பௌர்ணமியில் பிறந்த பௌர்ணமிக்கு அருகில் பிறந்தவனாக இருந்தாலும் 7 அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுக்கு எதிர் நமக்கு கிட்டத்தட்ட நல்ல 1, 4, 7, 10 அதிபதியாக இருந்து 1, 5, 9 அதிபதியாக இருந்தால் சந்திரனுடைய திசை நமக்கு நன்றாக அமையும். சரியா? அது குருவனுடைய பார்வை இருக்குது, சனியனுடைய பார்வை இருக்குது. இதற்கு அடுத்து நமக்கு வரப்போகிறது கிட்டத்தட்ட செவ்வாய் திசை. ஏன்னா 26 மற்றும் 36 கிட்டத்தட்ட 40 வருடங்கள் நமக்கு போயிடுறது. இந்த 40 வருடங்களுக்குள்ளே நம்மளால் முயற்சின்னு ஒரு லெவலில் நம்ம உட்காந்துடுறோம். அப்போ செவ்வாய் திசை நம்மளுடைய ராசி அதிபதி திசை, மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாயினுடைய திசை நமக்கு வந்தால் நிச்சயமாக அந்த செவ்வாய் ஒரு நல்ல இடத்தில் இருப்பானேயானால் நமக்கு வீடு மனை வாகனம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று எழுதி வச்சுக்கோங்க, மேஷராசி அதிபதி மேஷ ராசியில் இருந்தானேயானால் அல்லது 7ஆம் வீட்டிலோ அல்லது 4ஆம் வீட்டிலோ இருந்தானேயானால் குருவால் பார்க்கப்பட்டானேயானால் இந்த செவ்வாய் 4ஆம் வீடுன்னா அது சந்திரனுடைய வீடு, கடகம். அந்த கடகம் அந்த இடத்துல குரு இருந்தோ, கடகத்திலே குரு உச்சன், செவ்வாய் நீச்சம், ஆனால் குருவால் பார்க்கப்பட்டு அந்த நீச்சமான செவ்வாய் கடகத்தில் இல்லாமல் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டாலும் 7ஆம் வீடு குருவனுடைய வீடு இல்லை, 7ஆம் வீடு சனி உச்சன வீடு இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வீடு மனை வாகனம் அமையக்கூடியது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை முதல்ல குறித்து வச்சுக்கோம். 40 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட நிச்சயமாக செவ்வாய் நமக்கு அதிகமாக இருந்தால், நல்ல நிலையில் இருந்தால் செவ்வாய் திசை நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சார். அந்த சந்தர்ப்பத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், ஏன்னா கேது திசை, கேது ஞானமோட்சக்காரகன், அந்த கேதுவுக்கு வேண்டி வந்தால் செவ்வாய், ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு உடையவன், 2 பேரும் இருக்கக்கூடியது. அதனால் செவ்வாயில் நமக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கும் வெளி மாநிலம் செல்வதற்கும், ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தான்னா ஒரு சின்ன லெவல்லேருந்து மேல் லெவல் அந்த 7 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல பதவியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது ராகு தசை, அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது புதன் தசை, குரு தசை. ஒரு மனிதனுக்கு ராகு 3, 6, 12 இருந்தானேயானால் தனியாக இருந்து அல்லது ராகு சனியினால் பார்க்கப்பட்டு செவ்வாயோடு சேரும் போதெல்லாம், ஏன்னா செவ்வாய் நமக்கு ராசி அதிபதி, லக்னாதிபதி, மேஷத்தினுடைய அதிபதி, செவ்வாயோடு சேரும் போதெல்லாம் நமக்கு அந்த 18 வருடங்களில் நிச்சயமாக ஒரு 3, 4 வருடங்கள் எடுத்துருங்க. ஏன்னா சொபுக்தின்னு சொல்லுவாங்க, முதல் 2.5, 3 வருடங்கள் 18 வருடங்களில் போயிடும். அந்த சொபுக்தி போது அதிகமாக நம்மளால் எந்த விதமான நற்பலனையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த ஒரு இதுவுமே அந்த பலன் போயிடும். 15 வருடங்களில் நிச்சயமாக ஒரு உச்சத்தை தொடுவதற்கான ராகு நல்ல நிலையில் இருந்து, ராகு பார்க்கப்படுவ இடங்கள் நன்றாக இருந்து, 4ஆம் வீட்டை ராகு பார்க்கப்படுமாக இருந்தால் நமக்கு நிச்சயமாக மேஷ ராசி அதிபர்களுக்கு, மேஷ ராசியை கொண்டவர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை நாம் பயன்படுத்திக்கணும். எப்படி சார் பயன்படுத்திக்கிறது? நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா வருது அல்லது 1,00,000 ரூபா வருதுன்னா அந்த 1,00,000 ரூபாயை செலவு பண்ணாமல் ஃபுல்லாக, நமக்கு தேவை நிறைய இருக்கும். வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்கும், நிறைய வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கி போடணுன்னு ஆசை இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு 60% செலவு செய்துவிட்டு ஒரு 40%, ஏன்னா அப்போ நிறைய வருமானம் வரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கும். யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு. அந்த வருமானத்தை நாம் புத்தி யூஸ் பண்ணி
ஒரு லேண்ட் வாங்கி போடுறது அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, ஒரு ஷேர் நல்ல யோசித்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இருக்கோ அதில் நம்ம போட்டு வைத்தோமே ஆனால் நிச்சயமாக அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், ஊர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ராகுவனுடைய திசை ஊர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, விவரித்து கொண்டே விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு ராகு திசை வருவது, ராகு ஒரு நல்ல இடத்திலிருந்து செவ்வாய் நல்ல இடத்திலிருந்து குருவாக பார்க்கப்பட்டால் நமக்கு அதிபதித்துவம் அதிகமாக இருக்கிறது. நாம் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்தது குரு திசை. முதல்ல 40 வருஷம் போயிடுது, 40, 20, 60 வருஷம் போயிடுது. கிட்டத்தட்ட 60 வருடம் 70 வருடத்தில் தான் குரு திசை நமக்கு வருது. சாரி, 65 வயசுக்கு அப்புறம் 70 வயசில் குரு திசை வந்தாலுமே செவ்வாய் உச்சனாக இருக்கக்கூடியது அல்லது செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிக 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 நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதுவும் குரு 1, 4, 5, 7, 9, 10 இடங்களில் இருக்கக்கூடிய குரு, அல்லது 3ஆம் இடத்திற்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி. இப்போது ஒரு ராசிக்கு 3க்கு விருச்சிக துலா ராசின்னு எடுத்தோம்னா 3க்கும் 6க்கும் அதிபதியானவன் குரு. அந்த குரு 8ஆம் இடத்தில் போகும்போது துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரியான பலன் இப்போ நமக்கு மேஷத்துக்கு எடுத்தோம்னா 3க்கும் 6க்கும் அதிபதியானவன் புதன். அந்த புதன் 8ஆம் இடத்தில் வரும்போது 8ஆம் இடம் மறைவிட ஸ்தானம் என்றாலுமே நமக்கு பலனை தரக்கூடியது. அந்த மாதிரி குரு நமக்கு 1, 4, 5, 7, 9, 10ஆம் இடங்களில் 10 வேண்டாம் 9ஆம் இடம் வரைக்கும் இருந்தார்னா அப்படிப்பட்ட குரு திசை நமக்கு க்ஷீணத்தை தராது. அதாவது என்னென்னா மருத்துவ செலவுகளை குறைக்கும். யாருக்கு? நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு 70 வயசுக்கு வந்தாலும் குரு நல்ல இடத்தில் இருந்தானே ஆனால் மருத்துவ செலவுகள் குறையும். ராகுவோடு சேராத குரு, ராகுவால் பார்க்கப்படாத குருவாக இருந்தால் மருத்துவ செலவுகள் குறையும், நாம் நினைப்பவை நடக்கும். அதுவும் புதன் நல்லவனில் இருந்தால் நமக்கு வருமானமும் வரும். அது தவிர நான் முதலையே பார்த்தோம், செவ்வாய் திசை நமக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அந்த செவ்வாய் திசையில் சேமித்த பொருள்கள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக பலனை தரக்கூடியதாக. ஏன்னா இப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த ஏற்றம் அதிகமாக இருக்கும். நமக்கு இப்பொழுது நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்போ அடுத்தது பரணி நட்சத்திரக்காரன். கிட்டத்தட்ட இதே தான் சார் பரணி நட்சத்திரத்துக்கும். ஏன்னா பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் என்ன பரணி பூராடம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் மேஷராசிக்கு இருந்தாலுமே மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் பரணிக்கு ரொம்ப ஏழியாக வந்துடுறான். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் சுக்கிரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய பேலன்ஸ் போச்சுன்னா ஒரு 10 வருஷம் பேலன்ஸ்னு வச்சுப்போமே, அப்ராக்சிமேட்டாக 10, 7, 17, 27, கிட்டத்தட்ட 25 வயசுலேயே உங்களுக்கு செவ்வாய் திசை வந்துடுறது. அதிபதியான செவ்வாய் நல்லமையில் இருப்பானேயானால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, சுக்கிரன் நல்ல ஆதிக்கத்தில் இருப்பானேயானால், அதே மாதிரி சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடையவன், 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய வைஃப் மூலியமாகவோ அல்லது கணவன் மூலியமாக சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த சொத்துக்கள் எப்போ வரும் அப்படின்னா இந்த சுக்கிரன் இல்லாமல், ஏன்னா சுக்கிர திசை போயிடுறது நமக்கு அவ்வளோவா தெரியறதில்ல. 10, 6, 16, 23 வருஷம் கழிச்சு 26 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட செவ்வாய் திசையில், ஏன்னா வீடு வரக்கூடியது அந்த சுக்கிரன் வலுவாக இருப்பானேயானால், செவ்வாயும் வலுவாக இருப்பானால், குருவினால் பார்க்கப்பட்டவன் இருப்பானேயானால் நமக்கு 30லிருந்து 45 வயதுக்குள்ளாக நம் கணவன் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ சொத்துக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறித்து கொள்ளுங்கள். சொத்துக்கள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. ஸோ சொத்துக்கள்னா இல்லை, வருமானம். அப்படி வருமானம் என்ன தாண்டி செல்வது. ராகு மீனத்திலோ கடகத்திலோ விருச்சிகத்திலோ செவ்வாயினுடைய வீட்டிலோ ராகு இருந்தானே ஆனால் நிச்சயமாக வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 30லிருந்து 45, 50 வயதுக்குள்ளாக இருக்கிறது. அந்த சமயத்தில் வரக்கூடியது ராகு திசை வந்ததுன்னா செவ்வாய் திசை தாண்டி அந்த ராகு இந்த இடத்தில் இருந்தாலும் 12 இருந்தாலும் 4 இருந்தாலும் அல்லது 8 இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் நீர் ராசி. அந்த இடத்தில் ராகு இருந்து குரு நல்ல இடத்தில் சம்பந்தமாக இருந்து செவ்வாய் கெட்டு போகாமல் இருந்தால்
நமக்கு நிச்சயமாக சுக்கிரனுடைய ஆதிக்கத்தினால், சுக்கிரன் வருவாயை ஈட்டுவதனால் வெளிநாடு சென்று, வெளி ஊர்வல் சென்று, அதாவது சில பேருக்கு ப்ரமோஷன், ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவலில் இருப்போம் நம்ம ஒரு 45 வயசில். அந்த சமயத்தில் நீ ஒரு பெரிய, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அல்லது ஸ்டேட் ஃபுல்லாக உங்களுக்கு தலைமை அதிகாரி அப்படின்னு போடக்கூடிய லெவல் ஜெனரல் மேனேஜர். அந்த சமயத்தில் நம்மையும் அறியாமல் நமக்கு ஒரு ப்ரமோஷனோட இன்க்ரீஸோட வரக்கூடியது. அல்லது இப்போ தற்போது சூழ்நிலையை சொல்லணும்னா நாம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் பெயர்க்கிறோம். இப்போ பாம்பேயில் இருக்கிறவங்க திடீர்னு பெங்களூர் வரலாம், பெங்களூரில் இருக்கிறவங்க புனே போகலாம், ஒரு ப்ரமோஷன் வேறு ஒரு கம்பெனிக்கு. இந்த கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர் லெவலில் இருக்க, அடுத்த கம்பெனியில் டைரக்டர் லெவலில் போகலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஒய்ஃபுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நமக்கு சேரக்கூடியதாக அமைந்திருக்கும். சரி சார், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய குரு திசை ரொம்ப நல்லா இருக்க போகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 16, 16, 16, 27, 33, 20, 53 வயசில் உங்களுக்கு குரு திசை வந்துடும். 50 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே குரு திசை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இந்த குரு நல்லபடியாக இருந்தாரே ஆனால் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாதகம் தெரிஞ்சுக்கிறதுல பல பேருக்கு தெரியும். இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப அருமையாக ஜாதகம், அதாவது ப்ரெடிக்ஷன் சொல்ல அப்படின்னா கூட உங்களுடைய நட்சத்திரம் என்ன சொல்ல தெரியுது, உங்களுடைய ராசி என்ன சொல்ல தெரியுது, ராசியில் சூரியன் எங்கே இருக்கா, எந்த மாதம் பிறந்தவன் சொல்ல தெரியுது, சனி எங்கே இருக்கார், இந்த இடத்துல இருக்கார் சார் சனி, இப்போ புதன் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். இதையெல்லாம் ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக தான், ஞானம் உடையவர்களாகத்தான் இந்த காலத்தில் இருப்பவர்கள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் தான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பு தான். தினந்தோறும் நாம் படுத்த உடனே அடுத்த நாள் காலையில் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய எதிர்பார்ப்போடு தான் ஏந்திருக்கும். ஏந்திருந்தாலும் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். பணம் இவ்வளோ வருமா, இன்றைக்கி எனக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் வருமா, இந்த மாதம் ப்ரமோஷன் வரணும் வருமா, இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நாம் காரியங்களை செய்கிறோம், காயை நகர்த்துகிறோம். அதனால் லைஃப் ஃபுல்லாக எதிர்பார்த்து தான். அதே மாதிரி தான் நம்ம கட்டங்களின் எதிர்பார்ப்பு தவறே கிடையாது. ஆனால் அதில் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு கட்டாயம் வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த குரு என்பவன் அந்த 15 வருஷம், 16, முதல் 2 வருஷம் விட்டுருக்கும், அடுத்த 50லேருந்து 75 வருஷம் குரு நல்ல பொசிஷனில் இருந்தால் நிச்சயமாக அந்த சமயத்தில் கூட நமக்கு வீடு வாசல் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு 40 வருஷமாக ஏதாவது கேஸ் போயின்னு இருக்கும் சார். அந்த மாதிரி கேஸ் இருக்கிறவர்களுக்கு இந்த ராகு திசை முடிஞ்ச உடனே, குரு வந்த உடனே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி அந்த மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னா கூட குரு ஞானத்துக்கு அதிபதியானவன். அதனால் குரு ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை கொடுப்பார். புதன் எந்த நிலைமையில் இருக்கார், எந்த இடத்துல இருக்கார்ன்றதை பொறுத்து புதனோடு சேர்ந்த குரு அல்லது புதனோடு சம்பந்தப்பட்ட குரு, சூரியன் அல்லாமல் முதல் தனித்து இருந்து குருவோடு சம்பந்தப்பட்ட, செவ்வாயோடு சம்பந்தப்பட்டால் அவன் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். இப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிருத்திகை. ஏன்னா 4 8 பாதங்கள் போயிடுது, ஒரே ஒரு பாதம் கிருத்திகை. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய கால். சூரியன் மேஷத்திலே உச்சம் பெறக்கூடியவன். சூரியனும் செவ்வாயும் இருந்தால் நிச்சயமாக அந்த இடம் அவன் ஒரு பெரிய உச்சத்தை தொடுவான் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. மேஷத்தில், அதாவது சித்திர மாதத்தில் ஒருவன் மேஷராசிக்காரன் பிறந்திருந்தாயே ஆனால், லக்னம் மேஷமாக இருந்து ஒருவன் பிறந்திருந்தானே ஆனால், அந்த சுக்கிரன் அவனுக்கு 2ஆம் வீட்டுக்காரன். அதனால் சுக்கிரனோடு சேர்ந்தவன், சூரியன் அல்லது சுக்கிரனால் பார்க்கப்படுவன். முதல்ல சொன்ன மாதிரி 1, 4, 7, 10 சுக்கிரன் இருந்து ஆட்சியாகவோ அதிபதியாகவோ இருக்கக்கூடியவன். 12ல் சுக்கிரன் இல்லாமல் என்ற 2ஆம் வீட்டு கல்வி 12ல் மறைஞ்சிடக்கூடாது. 12ல் சுக்கிரனுக்கு மைனஸ் பாயிண்ட். அதே மாதிரி 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தாலும் அந்த சுக்கிரன் மைனஸ் பாயிண்ட். 6ஆம் இடம் மைனஸ் பாயிண்டாக இருந்தும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நல்ல கதியை கொடுக்கக்கூடியவன் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும். அதுவும் குருவால் பார்க்கப்படவில்லை என்றால் அந்த சுக்கிரன், 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லதை செய்யக்கூடிய சுக்கிரன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிரன் முதல்ல சூரிய திசை ஆரம்பம் சார். சூரிய திசை 5-6 வருடங்களில் 2-3 வருடங்கள்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் போயிடுத்துன்னா அடுத்து வரக்கூடியது நமக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்திலே சூரியனுக்கு அடுத்தது உங்களுக்கு வர்றது சந்திரனுடைய திசை. சந்திரன் திசை 10 வருஷம், 10, 6, 16 வருஷம். அடுத்து ஒரு 7 வருஷம் வரக்கூடியது செவ்வாயினுடைய திசை. இந்த 7 வருஷத்தில் செவ்வாய் மங்கள காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நல்லபடியாக இருந்தான்னா என்ன, கிட்டத்தட்ட 10, 3, 13, 20 வருஷத்துக்குள்ளேயே செவ்வாய் வந்துடுவான் நமக்கு.
கிட்டத்தட்ட செவ்வாய் திசை முடிந்துவிடும். அதற்கடுத்து வரக்கூடியது ராகு திசை. ராகு திசை சரியாக இல்லை என்றால் அவனை ஆட்டி பார்த்துவிடும். இதே மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால், செவ்வாய் திசை வரும்போது அவனுக்கு திருமணமானதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சின்ன வயதிலேயே தான், அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலேயே தொழில் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சார் தொழில் எப்படி சார் ஆரம்பிப்பேன்? நான் படிச்சுட்டு இருப்பேன் சார், பிஇ படிச்சுட்டு இருப்பேன், எம்ஏ படிச்சுட்டு இருப்பேன். அந்த சிறு வயதிலேயே வெளிநாட்டில் படிப்பவர்கள் தொழில் செய்கிறார்கள். இங்கேயே படிப்பவர்கள் சின்ன சின்ன தொழிலில் ஈடுபடுகிறார்கள். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், தன்னுடைய ஃப்ரெண்டு எதையோ பண்ணுறான், அந்த ஃப்ரெண்டுனுடைய ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது பக்கத்தில் வரக்கூடிய ஒரு சிறு கடை, அந்த கடை எடுக்கிறான், தன்னுடைய ஃப்ரெண்டு எடுக்கிறான், தன்னுடைய சீனியர் அதுக்காக ஒரு 2 லட்சம் கேட்குறான், 5 லட்சத்தில் தான் ஒரு சின்ன விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்படி செய்யக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த செவ்வாய் திசையில். அடுத்தது வரக்கூடிய ராகு திசை. ராகு 12 இருந்தால் இதே மாதிரி எப்படி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகமோ அதே மாதிரி நமக்கும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து சூரியன் உச்சனாக இருந்து, சூரியன் உச்சன் இல்லை என்றாலும் சூரியன் 5ஆம் வீட்டில் இருந்து, தன்னுடைய வீட்டில் இருந்து, அல்லது சூரியனால் பார்க்கப்பட்டு சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்தாலோ அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எது? இந்த ராகு திசை. ராகு திசை தான் சார் ஒருத்தன் உச்சத்தை கொண்டு போய்விடும். சனி திசையும் ராகு திசையும் உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய திசைகளில் ஒன்று. குரு திசை, சுக்கிர திசை தவிர. ஏன்னா நமக்கு, அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் முன்னாடியே போயிடுறது, சுக்கிர திசை முன்னாடியே போயிடுறது. சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தாலுமே சுக்கிர புக்தி வரும்போது, சுக்கிர மந்திரம் வரும்போது, சுக்கிரனுடைய அந்தராந்திரம் வரும்போது, அந்த மாதிரி அஷ்டவர்க்கத்திலே பார்க்கும்போது அந்த சந்தர்ப்பங்களில் ஏற்றம் இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் வரலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், ஒரு வெளிநாட்டுக்கான பயணங்கள் கிடைக்கலாம். இருந்தாலுமே சுக்கிரதிசை போயிட்டதுனால நமக்கு அதிகமாக அனுகூலத்தை தரக்கூடிய தசைகள் அப்படின்னு பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ராகு திசை, ராகு நல்ல நிலைமை இருந்தால் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடும். நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு நல்ல எம்எல்ஏ பொசிஷன் தான் நினைத்த இடத்திற்கு வரக்கூடியதை ராகு செய்வான். ஆனால் என்ன ஒன்றுன்னா, ராகுவை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் இந்த சின்ன விஷயத்தில் இடர்பாடுகளை விட்டோமே ஆனால் நாம் தவறுவதற்கும், தவறி வேற எங்கேயாவது கால வைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள் அந்த ராகு திசை அடுத்து வரக்கூடிய குரு திசை 16 வருடங்கள் முதல்ல போயிடுறது. 10, 7, 17, 18, 7, 25 மற்றும் 35, கிட்டத்தட்ட 40 வருஷம் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும் சார். 38 நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய குரு திசை அடுத்த 16 வருஷங்கள். அடுத்து சனி திசை. சனி நமக்கு 7 நாட்டு சனியாக இருந்தாலும், அஷ்டமத்து சனியாக இல்லாத வரையில் 7 நாட்டு சனியாக இருந்தால் கூட பரவாயில்ல சார். ஏன்னா நமக்கு 7 நாட்டு சனி மீனம், மேஷம், ரிஷபத்தில் வரக்கூடியதான் 7 நாட்டு சனி. சனி அப்போ இருந்தார்னா அது இல்லாமல் 7 நாட்டு சனி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அதற்கு முன்னாடி வரக்கூடிய குரு திசை நம்மளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அச்சீவ்மெண்ட் அப்படின்னா சின்ன நுணுக்கமான காரியங்களை செய்யக்கூடியவனாக ஒரு மனிதன் பிறந்திருப்பான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசியில் பிறந்தவன் சின்ன ஒரு நுணுக்கமான காரியங்களை செய்வதற்காக இந்த குரு திசையில் அவனுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். ஆராய்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அவனுக்கு ஏற்றத்தை தரும். எந்த விதமான ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு புதிய நாட்டுக்கு போதல் அல்லது புதிதாக ஒரு இடத்திற்கு போதல், இந்த மாதிரி செலவினங்களோடு அவனுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக குரு திசையில் அமைந்திருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். அது ராகுனுடைய பொசிஷனை பொறுத்தது. ராகு குருவோடு சம்பந்தப்பட்டு நமக்கு 12 அல்லது 4 அல்லது 8 இருந்தால், குருவால் பார்க்கப்பட்டாலோ அங்கே ராகு இருந்தாலோ குருவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த குரு திசை அமைந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த குரு திசையில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு நட்போ அல்லது ஒரு பெரிய மனிதனுடைய சம்பந்தமோ அல்லது ஒரு யோகி, அந்த மாதிரி ஒரு முனிவன் அல்லது நமக்கு ஞானத்தை தரக்கூடிய ஒருவருடைய சம்பந்தமோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு மேஷராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த ராகு திசை அடுத்து குரு திசையும் அதற்கடுத்து வரக்கூடிய சனி திசையும் நிச்சயமாக ஏற்றம் உண்டு. ஆனால் அந்த சனி திசை நமக்கு அஷ்டமத்து சனியாகவோ, ஏன்னா நம்ம ஃபேக் எண்டில் இருப்போம், கிட்டத்தட்ட
20 20 20 10 30 37 37 3 40 40 20 60 வருடங்கள் நாம் கழித்து ஃபேக் எண்டில் தான் 60லேருந்து 80 வயசுக்குள்ள 55 75 வயதில் வரக்கூடிய சனி திசை நமக்கு ஒன்றே ஒன்று. அந்த சனி திசையில் அரசியல்வாதியாக இருந்தாலும் சனி அல்லது சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் ஏற்றம். ஏன்னா சனி 10ஆம் வீடு அப்படிங்கிறது 10 11 தனியினுடைய சொந்த வீடு. சனி அந்த சமயத்தில் கெடுக்க மாட்டான். அந்த மாதிரி சூழ்நிலைகள் சனி திசையாக இருந்தாலும் நமக்கு, அதாவது எப்படின்னா, சில பேருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துடலாம்னு தோணும், ஆனால் உட்கார விடமாட்டார். சின்ன சின்ன வேலையாவது செய்யறதுக்கு வழிவகுப்பான். அந்த வேலைகள் மூலம் நமக்கு வருமானத்தை கொடுப்பதற்காக வழிவகுப்பான். வருமானம் தரவில்லை என்றாலுமே சின்ன சின்ன வேலைகள் 60 வயசுக்கு மேலே சனி திசை வந்தால், யார் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு அது நமக்கு உபயோகமாகத்தான் இருக்கும். நிச்சயமாக அது நம்மை, அதாவது சில பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்னுடைய மருமக பொண்ணு என்னை கரிகாவா என்ற சொல்கிறா, என்னை ரேஷன் கடைக்கு போக சொல்கிறான்னு. அந்த விஷயங்களெல்லாம் நல்லது. நம்ம வீட்டிலேயே முடங்கி உட்காராமல் நாம் எங்கேயோ எனர்ஜெட்டிக்காக இருக்கோம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அது சனி திசையாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சனி நம்மை உட்கார விடுவதில்லை, ஆனால் நமக்கு ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை கொடுத்துட்டே இருக்கா. ஏன்னா நீ விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்கு கொடுப்பதற்கு சனி திசை இருக்கிறது. அந்த சனி 3, 6, 10, 11 இருப்பது என்பது லாபகரமான இடமாக அமைந்திருக்கக்கூடும். அந்த சனியே நமக்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலோ, அதாவது உச்சத்தில் இருந்தாலுமே, நம்முடைய அந்த சனி திசை வரும்போது நமக்கு சில இழப்புகள், நம்மை சேர்ந்தவர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ நண்பர்களோ இழப்பு நமக்கு காதில் கண்ணில் படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். சார், இதெல்லாம் எனக்கு சாதாரணமாக நடக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஏதாவது அப்கிரேட் பண்ணிக்கணுமா, என்ன முன்னிலைப்படுத்திக்கணும்? ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது, முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய். அந்த செவ்வாயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது, சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், குலதெய்வம் இருக்கும். தயவு செய்து இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை வணங்கி வருதல் ரொம்ப மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும். அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அந்த செவ்வாய் ஏற்றம் தரக்கூடியவன். அதனால் திருச்செந்தூர் அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுடைய தலத்திற்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு 2 நாழிகை 3 நாழிகை பொழுது அங்கே இருந்து 2-3 மணி நேரம் அங்கே செலவழித்து விட்டு வருது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடும். அடுத்தது செவ்வாய்க்கு உகந்ததானவன் நரசிம்மன் லக்ஷ்மியோடு சேர்ந்த நரசிம்மனை 2ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன். அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் குரு. 2க்குமே அதிபதி லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மனை நாம் சென்று வணங்கி வருதல், ரெகுலராகவே வணங்கி வருதல் நமக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடும். 3வது அம்பாள், அதாவது எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்பாள் தாயார் நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது என்ன, பெண்ணுக்கு தான், நம்முடைய அம்மாவுக்கு தான் நம்மளுடைய மன கஷ்டத்தை எல்லாம் சொன்னால் கூட ஏற்றக்கூடிய பண்பு இருக்கும். அப்படிப்பட்ட தாயாரை நாம் வணங்கி வருதல். அம்மன்னு சொன்னோம்னா திரௌபதி அம்மன்லேருந்து எல்லா அம்மனையும், நமக்கு இஷ்ட தெய்வமாக அல்லது குலை தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மனை நாம் சென்று வணங்கி, அல்லது இப்போல்லாம் நாம் என்ன செய்யலாம்னா, ஒரு ஃபோட்டோவை கேட்ஜெட்டில் நம்ம ஃபோனில் வச்சுக்கலாம், செல்ஃபோனில் வச்சுக்கலாம், கையில் பர்ஸில் வச்சுக்கலாம். அதை எடுத்து நமக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் வரப்போது அதை பார்த்து தெளிவு பெறுதல் என்பது ரொம்ப நல்லது. ஒரு கையெழுத்து போடுறோம் சார், ஒரு லோன் வாங்குறது கையெழுத்து போடணும்னா கூட அந்த நம்முடைய அம்மாவை ஃபோட்டோ எடுத்து பார்க்குற மாதிரி அந்த தெய்வத்தினுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்து நாம் சைன் பண்ணுவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது சுக்கிரன், அதாவது பரணி நட்சத்திரக்காரர்கள். இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு கரெக்டாக வரக்கூடிய செவ்வாயினுடைய இதில் ராகு திசையில் நாம் இருக்கோம், அல்லது செவ்வாய் ராகு குரு, இந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்றம் வரணும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியது நாம் நவகிரகத்தை வணங்கி வருதல். எஸ்பெஷலி நம்ம கோயிலை சுற்றி வரைச்சே வட மேற்கு மூலையில் பல இடங்களில் ராகு கேத்து சேர்ந்த மாதிரி ஒரு கல் வச்சுருப்பாங்க. வடமேற்கு முறையில் அரச மரத்தை கீழே இருக்கும். அது எப்பயுமே, இப்போல்லாம் அரச மரம் இருக்கிறதுல வெறும் ராகு கேது மட்டும் இருப்பது சகஜமாக இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது, அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிக்கோ ஐயருக்கோ ஒரு 10 ரூபா 1/2 லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து, ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம், அல்லது நமக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது, அல்லது நாம் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதை ஒரு பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்வது அந்த ராகு கேதுவிற்கு நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை தரும். இது
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ஏன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய கால், சூரியனுடைய திசையில் பிறப்பவர்கள். அதனால் ஃபஸ்ட்டு சூரியனை சாந்தப்படுத்த வேண்டும். அடுத்தது செவ்வாயை வணங்க வேண்டும். செவ்வாய்னா நமக்கு தெரியும், அம்பாள், முருகன் அல்லது நரசிம்மர் வணங்க வேண்டும். இதற்கு அடுத்து நமக்கு வரக்கூடியது ராகு திசை, குரு திசை மெயினாக இருக்கக்கூடியது. ராகு, குரு, சனி. இதனால் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் சார். குலதெய்வம் நம்ம வழிபாடு பண்ணுறோம், இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தோடு நமக்குன்னு ஒரு வழிகாட்டக்கூடியவர்களாக சில பேருக்கு ராகவேந்தர் இருப்பார். இப்படி நம்முடைய ஒரு ஆசான், ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு குரு. எந்த சந்தர்ப்பத்திலாவது நமக்கு குரு இல்லாமல் வாழ்க்கையை நகர்வதே கிடையாது. அந்த குருவை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது. இப்போ சில பேருக்கு காஞ்சிபுரத்தில் மகாபெரிவர்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஆசி பெற்று வருதல். பல பேருக்கு பல பீடங்கள், அதிபதிகள், மடாதிபதிகள் குருவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குருவை சென்று வணங்கி வருதல், அதுவும் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு வணங்கி வருதல் மிக மிக ஏழ்மையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரர்களாகிய நமக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த சின்ன சின்ன ஐடியாஸை நாம் எடுத்துக்கணும். அதற்கடுத்து இன்னும் அடுத்த ஒரு வரக்கூடிய காலணிகளில் நான் இன்னும் விரிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி எந்த புஷ்பம் அர்ச்சனை பண்ணுவதற்கு ஏற்றது, எந்த மரம் அர்ச்சனை பண்ணுவதற்கு ஏற்றது, எந்த மரத்தை நாம் வணங்கி வரலாம், அந்த மரத்தினுடைய விதையை, அந்த ஒரு பட்டையை நாம் வச்சுட்டோன்னா எப்படி மேன்மை தரும், அல்லது எந்த கல்லை நாம் யூஸ் பண்ணலாம், இதையெல்லாம் நம்ம இதுவே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் எடுத்து 35 நிமிஷம். அதனால் அதை விரிவாக வேறொரு காணொளியில் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர நமக்கு வேறு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னா கீழே அந்த சந்தேகத்தை உங்களுக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.